The MRP of a tablet is rupees 10,000 if successive discounts of 20% and 10% be allowed, then at what price does a customer buy it? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேப்லெட்டோடைய விலை கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 20% ஒரு டிஸ்கவுண்ட்டும் 10% ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஒரு கஸ்டமர் இதை வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன ப்ரைஸில் வாங்குவார் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் போக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பாருங்கள், 20%. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20%. அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20% போயிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 80% வந்து நமக்கு இருக்கும். அப்போ 80% ஆஃப் 10,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 10%. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10%. ஸோ இந்த 80% ஆஃப் 10,000ல் தான் நமக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. 10% போயிடுச்சுன்னா மீதி 90% இருக்கும். ஸோ 90% வந்து நம்ம எதில் கால்குலேட் பண்ணணும்னா, இந்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் போக இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம 90% கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னாக்க, 90% ஆஃப் 80% ஆஃப் 10,000. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பர்சன்டேஜ்க்கு பதிலாக டிவைடட் பை 100ம் ஆஃப்க்கு பதிலாக இன்டூவும் போட போகிறோம். ஸோ 90% அப்படின்றது 90 டிவைடட் பை 100ன்னு மாறும். ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் இன்டூ. ஸோ 80% அப்படிங்கிறத வந்து 80 பை 100ன்னு போடணும். ஆஃப்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிட போகிறோம், 10,000. இதை கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 4 zeros இருக்குது, நியூமரேட்டர்லேயும் 4 zeros இருக்குது. அந்த 4 zeros அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்னென்ன நம்பர் இருக்குன்னா, ஒரு 90 இருக்குது, இன்ட்டு ஒரு 80 இருக்குது. ஸோ 90 இன்ட்டு 80, 9 8s are 72. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 2 0 அப்படியே போட்டுக்க போகிறோம். ஸோ 7,200க்கு அந்த கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.